மொழி வழி பிரச்சனை வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய பூதாகமாக கிளம்பி இருக்கிறது. ராஜ்ய சீரமைப்பு கமிஷனுடைய யாதாஸ்தை பார்க்கிற போது அதில் முக்கியமாக 3 விஷயங்கள் கூறப்பட்டிருப்பது தெரியும். ராஜ்யங்களை பிரிக்கும் போது நிர்வாக சௌகரியத்தையும் கவனிக்க வேண்டும், இதர பொருளாதார அபிவிருத்தி திட்டங்களையும் கவனிக்க வேண்டும், மொழி கலாச்சாரம் இவற்றையும் நினைவில் கொண்டு பிரிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். மொழி வாரியாக அவர்கள் எல்லை பிரிப்பது என்பதை முக்கியமாக கொள்ளவில்லை என்பதோடு கூட இடத்துக்கு இடம் தங்கள் சுயநல சௌகரியங்களே கருதிய ராஜ்யங்களை அமைக்கக்கூடிய வகையில் கொள்கைகள் புகுத்தப்பட்டிருக்கின்றன என்பது தெரியும். நிர்வாக சௌகரியத்தை நினைவில் கொண்டு ராஜ்யம் பிரிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஐக்கிய மாகாணமாகிய யூபி இன்றைக்கு மிகப்பெரிய மாகாணமாக இருக்கிறது, கோடிக்கணக்கான ஜனத்தொகை உடையதாக இருக்கிறது. நிர்வாக சௌகரியத்தை உத்தேசித்து அந்த ராஜ்யத்தை 2 ராஜ்யமாக பிரிக்க எண்ணமோ யோசிக்கவோ மத்திய சர்க்கார் எண்ணவில்லை. அப்படிப்பட்ட எண்ணம் மத்திய சர்க்காருக்கு வந்ததாகவே தெரியவில்லை. பெரிய மாகாணமாக இருப்பதனால் இன்றைக்கு யூபியின் நிர்வாகம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. நிர்வாக சௌகரியத்தை உத்தேசித்து அந்த ராஜ்யம் பிரிக்கப்படாமல் இருக்கும்போது பம்பாய் ராஜ்ய விஷயமாக என்ன செய்கிறார்கள்? இதையெல்லாம் அரசியல் சூழ்ச்சி என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. பம்பாய் நாட்டின் ஜனத்தொகையை பார்த்தாலேயே அது மராட்டியத்துக்கு தான் சொந்தம் என்பதில் சந்தேகமில்லை. சரித்திர பூர்வமாகவும் அது மராட்டியருக்கு சேர வேண்டியது என்பதை ஒப்புக்கொள்ளலாம். ஆனால் அதை குஜராத்திற்கு கொடுக்கலாமா என்பதை யோசித்து அதை அப்படி கொடுக்க முடியாது என்று தெரிந்தவுடன் மராட்டியருக்கும் கொடுக்கக்கூடாது என்கிற முறையில் அதனை மத்திய சர்க்காரின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் வைத்து கொள்ள முடிவு செய்ய ஒரு காரணத்தினால் இரத்த களரியை கொண்டு வந்து விட்டிருக்கிறது இந்த நாட்டில். அதற்கு அடுத்தாற்போல் நீண்ட காலத்திற்கு முன்பே பீகாரிலிருந்து ஒரிசா பிரிக்கப்பட்டு ஒரியா பேசும் மக்கள் பீகார் மாகாணத்திலே தங்கிவிட அவர்கள் வசிக்கும் பகுதி ஒரிசாவுடன் சேர்க்கப்பட வேண்டும் என்ற கிளர்ச்சி நடந்து வருகிறது. செய்துவிட்ட தவறுக்கு பரிகாரம் தேடாமல் திரும்பவும் அந்த தவறை சாதிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் முயற்சி அங்கே பெரிய குழப்பத்தை உண்டாக்கிவிட்டிருக்கிறது. அதை பெரிய கிளர்ச்சி பலாத்காரமாகவும் மாறி வருகிறது.